அத்வைத தர்மா. டைரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் வீடியோவில் பாலகாண்டம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ரெண்டாவது அயோத்திய காண்டம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதுக்காக எல்லா வீடியோஸ்லையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, எல்லா ஸ்டோரிஸையுமே நம்ம ரிசர்ச் பண்ண வேறு ஸ்டோரிஸ் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான். ஸோ அதனால தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு காண்டம் பற்றியும் ஒரு இதிகாசத்தை பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் அயோத்தி காண்டம் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆக்சுவலாக நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் என்னோட ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு வாக்கியத்தை படித்து பார்த்துட்டு, அதாவது ஒரு பேராகிராஃபை படித்து காட்டி அதை மீனிங்கை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டதுனால இந்த வீடியோவில் நான் அயோத்தி காண்டமை பற்றி படித்து காட்டுறேன். படித்து காட்டும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாகவே புரியும். நான் இப்போ படித்து காட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸோ இல்லை ஏதாச்சும் ரெக்வஸ்ட்டோ இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை கொண்டு வரோம். விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணையும் ஜனகன் என்னும் அரசன் ஆட்சி செய்த விதேக நாட்டின் தலைநகரமான மிதிலைக்கு அழைத்து சென்றார். ஜனகனுடைய மகள் சீதை. இவளுக்கு திருமணம் செய்வதற்காக அரசர் போட்டியொன்றை ஒழுங்கு செய்திருந்தார். ஆக்சுவலா விஸ்வாமித்திரர் இருக்கார் இல்லையா, அவர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அதாவது சீதையோட நாட்டுக்கு கொண்டு போயிருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சீதைக்கு அப்போது கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு போட்டியெல்லாம் வைப்பாங்க அந்த காலத்துலலாம். அது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அப்போல்லாம் ராஜாங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வச்சு தான் சூஸ் பண்ணுவாங்க இளவரசிங்கெல்லாம். ஸோ அதே மாதிரி அன்னைக்கு ஒரு போட்டி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால் விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் அந்த போட்டிக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. பல இளவரசர்கள் கலந்து கொண்ட அப்போட்டியில் வென்ற ராமன் சீதையை திருமணம் செய்து கொண்டு அயோத்திக்கு மீண்டான். அந்த போட்டியில் நம்ம ஸ்ரீராமர் தான் ஜெயிச்சிருக்காரு. நம்ம ஸ்ரீராமர் அந்த போட்டியில் வின் பண்ணிட்டு சீதாவை கல்யாணம் பண்ணிட்டு அயோத்தி அதாவது ராமரோட நாட்டுக்கு திரும்பியிருக்காரு. சீதைக்கும் திருமணமாகி 12 ஆண்டுகள் ஆனதும் வயதான தசரதர் ராமருக்கு மகுடம் சூட்ட விருப்பம் தெரிவிக்கிறார். சீதாவுக்கும் ராமருக்கும் மேரேஜ் ஆகி 12 இயர்ஸ் ஆயிடுச்சான். அதுக்குள்ள ராமரோட அப்பா தசரதர் அவருக்கு ரொம்பவே வயசாயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால அவருக்கு ராஜ பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்காக அதாவது மகுடம் சூட்டுறதுக்காக அவர் எல்லாருக்கிட்டையுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதற்கு கோசல அரசவையும் குடிமக்களும் தங்கள் ஆதரவை வெளிப்படுத்துகிறார்கள். மாபெரும் நிகழ்வின் முந்தைய நாளில் மந்தரை என்கிற பொல்லாத வேலைக்காரியால் கைகேயின் பொறாமை தூண்டப்படுகிறது. எல்லா லைஃப்லையுமே நடக்கிறது தாங்க. வேற ஒரு மனுஷங்க தூண்டி விடுறதுனால தான் ஒரு மனுஷங்களோட மனசுல பொறாமை குணம், போட்டி குணம் இது எல்லாமே உருவாகுது. அதே கதை தான் ஸ்ரீராமரோட இந்த கதையிலுமே வருது. தசரதன் நீண்ட காலத்திற்கு முன்பு தனக்கு வழங்கிய 2 வரங்களை நினைவு கூறுகிறார். இந்த கதையை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன். ஆக்சுவலாக தசரதர் கைகைக்கு ஒரு 2 வரம் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது எதுக்காக 2 வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோடு பண்ணுறேன். ராமரை 14 ஆண்டுகள் காட்டிற்குள் அனுப்புமாறும் தனது மகன் பரதன் நாடாள வேண்டும் என்றும் தசரதனிடம் கைகேயி கோருகிறார். அதாவது அவங்களுக்கு இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு இந்த சான்ஸ் அவங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு 2 வரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அதில் இந்த வரத்தை இதுதான் எனக்கு வரமா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கணவரான தசரதர்கிட்ட கைகேயி கேட்டிருக்காங்க. இதனால் மனம் உடைந்த அரசன் கைகேயின் கோரிக்கைகளுக்கு இணங்குகிறார்.
ராமர் தனது தந்தையின் ஆணையை முழுமையான சமர்ப்பிப்பு மற்றும் அமைதியான சுய கட்டுப்பாட்டுடன் ஏற்றுக்கொள்கிறார். நம்ம ஸ்ரீராமர் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்ற மாதிரி தந்தை கைகைக்கு, அதாவது அவங்களோட மனைவிக்கு வாக்குறுதியை கொடுக்கறதுனால ஸ்ரீராமர் இதை மனப்பூர்வமா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இது கதை முழுவதும் அவரை வகைப்படுத்துகிறது. இவருடன் சீதாவும் லக்ஷ்மணனும் இணைந்து காடு செல்கின்றனர். அவரை பின்தொடர வேண்டாம் என்று அவர் சீதாவிடம் கூறும்போது, நீங்கள் வசிக்கும் காடு எனக்கு அயோத்தி, நீங்கள் இல்லாமல் அயோத்தி என்பது எனக்கு ஒரு உண்மையான நகரம் ஆகும் என்று கூறுகிறாள். ராமர் வெளியேறிய பிறகு தசரத மன்னர் துக்கத்தை தாங்க முடியாமல் காலமாகிறார். ஆக்சுவலா ஸ்ரீராமர் மட்டும்தான் 14 வருஷம் வனவாசம் போகணும்னு சொல்லிட்டு கைகேயி சொல்லியிருப்பாங்க. ஆனா கணவர்மார்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கதானே மனைவியுமே இருக்கணும். ஸோ அதனால சீதாவும் ஸ்ரீராமர் கூட வருவேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா ஸ்ரீராமர் என் பின்னாடி வராதிங்க, நான் மட்டும்தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சீதா என்ன சொல்றாங்க, நீங்க இல்லாத இடத்துல நான் இருந்தாலுமே அது எனக்கு நான் வாழக்கூடிய இடமா இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. கண்டிப்பா எந்த ஒரு மனைவியா இருந்தாலுமே அப்படித்தானே சொல்லுவாங்க. ஸோ அதே தான் நம்ம சீதாவுமே பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவங்க ரொம்பவே அழகா காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தன்னோட மகன் இப்படி 14 வருஷம் வனவாசம் போறது அந்த துக்கத்தை தாங்க முடியாம ஸ்ரீராமரோட தந்தை தசரதர் உயிரை விட்டுறாரு. இதற்கிடையில் தனது நாட்டிற்கு திரும்பிய பரதன் அயோத்தியில் நடந்த நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்கிறார். பரதன் தனது தாயின் பொல்லாத சூழ்ச்சியினால் அரியணை ஏற மறுத்து காட்டில் ராமரை சந்திக்கிறான். ஆக்சுவலா பரதனுக்கு இங்க நடந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. தெரிய வந்த உடனே பரதன், அதாவது தனக்கு கொடுக்குற அந்த அரசர் பட்டத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் தாயோட கெட்ட எண்ணத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீராமரை பார்க்கறதுக்காக காட்டுக்கு போறாரு. பரதர் ராமரிடம் திரும்பி வந்து ஆட்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார். ஆனால் தனது தந்தையின் கட்டளைகளை நிறைவேற்ற தீர்மானித்த ராமர் நாடு திரும்ப மறுக்கிறார். இதோட அயோத்தி காண்டம் முடியுது. பரதன் ஸ்ரீராமர் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி திரும்பவும் நாட்டுக்கு வந்து நீங்க தான் அரசரா ஆகணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஸ்ரீராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தந்தை சொல்ல நான் தட்டாம அப்பாவோட பேச்சை நான் காப்பாற்றணும், அவர் கொடுத்த அந்த வாக்கை நம்ம கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும். நான் இப்போ உன் கூட நாடு திரும்பி வந்தேன்னா அப்பா சொல்ல நம்ம தவறின மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நான் வரமாட்டேன், நீ போய் நாட்டு ஆளு, அதுதான் சரியான இருக்கும், நீ நாட்டு மக்களை நல்ல முறையில நீ வழி நடத்திட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஸ்ரீராமர் பரதன் கிட்ட சொல்லி பரதனை நாட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. இதுதான் அயோத்தி காண்டமோட ஹிஸ்ட்ரி. இது இன்னுமே கூட டீட்டெயிலாக நிறைய இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இன்னமும் கூட உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக ரொம்பவே டீட்டெயிலாக எடுத்து நாங்கள் உங்களுக்கு வீடியோஸை அப்லோட் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் ஆரண்ய காண்டம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அத்வைத தர்மம்.